ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ் திங்கள் வெளியீடான உலகக்ஷேமம் இதழில் இடம்பெற்ற சித்தவேத கருத்துக்கள். வருடம் 1971. மாதம் மே. தலைப்பு சாஸ்திரமும் உணர்வும். சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மண்ணூர்கரை சித்தாசிரமத்தில் முகாம் செய்திருந்த சமயம், சந்நியாசி என தன்னை கருதி வந்த காஷாய வஸ்திரதாரி ஒருவர் சுவாமியை காணும் அனுமதி பெற்று சுவாமி சன்னதிக்கு சென்று வணங்கி உரையாடி கொண்டிருக்கும் போது சந்நியாசி சொன்னார், நான் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்திருக்கிறேன். சுவாமி கேட்டார், அப்படியானால் உமக்கு இப்பொழுது உணர்வு இருக்கிறதா? சந்நியாசி கூறினார், இருக்கிறது. சுவாமி கேட்டார், அப்படியானால் உம்மை நீர் அறிந்திருக்க வேண்டும். நீர் யாரென்று உமக்கு தெரியுமா? சந்நியாசி கூறினார், தெரியாது. சுவாமி கேட்டார், உணர்வு இல்லை என்றால் பிறகு என்ன இருக்கிறது? சந்நியாசி கூறினார், உறக்கம். சுவாமி அருளினார், எனவே நீர் இப்பொழுது உறக்கத்தில் உள்ளீர், அதாவது உறங்குகிறீர். நீர் இப்பொழுது காண்பன, கேட்பன, அறிவனையெல்லாம் உறக்கத்தில் காணும் சொப்பனமாகும். உறக்கம் என்றால் அறிவை அறியாமல் இருக்கும் நிலைமையாகும், அதாவது அறிவில்லாமல் இருக்கும் நிலையாகும். அதுதான் மாயை, அதாவது அறிவாவது தானாயிருக்கின்ற ஜீவன், அறியாமையாவது மாயை. எனவே இப்பொழுது நீர் மாயையில் இருக்கின்றீர். மாயை என்றால் உறக்கம். எப்பொழுது மாயையாயிருக்கின்ற உறக்கம் தெளிவடைகிறதோ அப்பொழுது உணர்வு உண்டாகும். அந்த உணர்வாகும் ஜாக்கிரதை என்று சொல்லப்படுவது. அதாவது ஜாக்கிரதை என்று சொல்வது அனித்தியமாகி என்னுடையதென்றும் உன்னுடையதென்றும் மற்றும் உள்ள ராக துவேஷாதிகளான எண்ணங்களை விட்டு நித்தியமாயிருக்கின்ற தன்னைத்தானே அறிகின்ற நிலைமையாகும். அப்படி தன்னைத்தான் அறியும் பொழுது மட்டுமே ஜாக்கிரதை என்று சொல்லுவதற்கு இடமுண்டு. இப்பொழுது உமக்கு ஜாக்கிரதை, அதாவது உணர்வு இல்லை. இது கேட்டவுடனேயே சந்நியாசியின் கர்வம் அடங்கிற்று. அவர் சுவாமியின் அடிபணிந்து உபதேசம் பெற்றார். ஆத்ம வணக்கம்.